ஹாய். ஆன்லைனில் வந்து ஆரி கற்றுக்கிட முடியுமா அப்படின்னு நீங்கள் வந்து டவுட்டாக வந்து நினைப்பீங்க. நம்ம ஃபுல்லாக கற்றுக்கிட முடியுமா ஆரி அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. கண்டிப்பாக வந்து நான் சொல்கிறேன், கற்றுக்கிட முடியும். ஏன் நீங்கள் வந்து 2 மணி நேரம் மட்டும் ஒதுக்குனா போதும் இதுக்காக. இதை ஒதுக்கி நீங்கள் ஃபஸ்ட்டு போடும்போது சிஸ்டர்ஸில் எப்படி வரும் அப்படின்றதையும் நான் வந்து கடைசியில் சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் வந்து பயப்படவே தேவையில்ல. நீங்கள் டெய்லி ஒரு 2 மணி நேரம் நீங்கள் தப்பாக வந்தாலும் சரி, இல்லை வந்து கரெக்டாக வந்தாலும் சரி, நீங்கள் திரும்ப போட தான் வந்து உங்களுக்கு கை வரும். இது தடவை போடாமல் எப்படி தோணும் அப்படின்னா, நம்மளுக்கு ஏன்டா இந்த தேவையில்லாத வேலை அப்படி தோணும். ஆனால் இதை நீங்கள் கற்று முடித்ததுக்கப்புறம் ஒவ்வொரு ப்ளவுஸும் போட்டு ஒரு காசு நம்மள்ட்ட கிடைக்கும்போது வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம அமௌண்ட்டே வந்து குறைச்ச அமௌண்ட் வச்சு நம்ம கஸ்டமர்கிட்ட பேசணும். அதுதான் நம்மளோட ட்ரிக்ஸு. நிறைய பேர் வந்து ஒரு 5000 வாங்குறாங்க, அந்த ப்ளவுஸுக்கு 5000 வாங்குறாங்க அப்படின்னா, நம்ம அந்த இடத்துக்கு வந்து 3000 தான் வாங்கணும். ரொம்ப கம்மியாக வாங்கணும். அப்போ தான் நம்மளோட நம்ம பரவாயில்ல, அமௌண்ட்டு கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி நினப்பாங்க. ஸோ நான் அந்த காமிக்கிறேன். இந்த ஸ்டிச்சஸ்லாம் நீங்கள் போட்டாலே போதும். ஒரு ஆரி ப்ளவுஸை நம்ம அப்படி ரெடி பண்ணலாம், எந்த டிசைன் வேணால் ரெடி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் பாருங்கள், இந்த ஸ்டிச்சஸ்லாம் மட்டுமே போட்டால் போதும். இது ஒன் பை ஒன்னாக வந்து நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து நம்ம ரெகுலராக வந்து யூஸ் பண்ணுறது தான். நம்ம நிறைய பேசிக் டு அட்வான்ஸ்னோடனே நிறைய வரும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. நம்மளுக்கு தேவையானதான். அதுக்காக வந்து இது வந்து நம்ம தேவையானது. இதை மட்டும் நம்ம ஒட்டி எழுதி வச்சுக்கிட்டால் போதும். மித்ததெல்லாம் வந்து நம்ம ஒட்டவும் தேவையில்லை. ஏன்னா அது வந்து நம்மளுக்கு தெரியும். அதனால வந்து அது பேசிக், அது ரொம்ப பேசிக். அதனால அது தெரியும், அது வேணாம். அதனால நம்மளுக்கு ஒரு சில இதில் வந்து மறந்துடும். அதனால நம்ம வந்து இதை மட்டும் வந்து ஒட்டி நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம சப்போஸ் மறந்துருச்சு அப்படின்னா எடுத்து பார்க்கலாம். இந்த மாதிரி அந்த நெட் வச்சுலாம் பண்ணுறது வந்து நம்மளோட கிஃப்ட்டுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணலாம். அதுமாதிரி இந்த இதில் வந்து லோடு ஸ்டிச்செலாம் வந்து அவ்வளோ அழகாக போட்டோம் அப்படின்னா அது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். அதுக்கு அமௌண்ட்டும் அதிகம். அதனால் இது வரைக்கும் நம்ம வந்து சொல்லி கொடுத்துடலாம். இந்த மாதிரி தான் ஒரு நோட்டு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நோட்டு இல்லைனாலும் சாதா நோட்டுனாலும் பரவாயில்ல. நீங்கள் அதை ஆரிக்குன்னு போட்டுக்கோங்க. அது எப்போனாலும் லைஃப் லாங் வச்சுக்கோங்க. நான் சொல்லி கொடுக்குறத இந்த ஒவ்வொரு பக்கத்துலையும் எழுதுங்க. அந்த பக்கத்தில் எழுதி முடித்தோடனே அடுத்த பக்கத்தில் வந்து என்ன எழுதணும் அப்படின்னா, நீங்கள் எழுத தேவையில்லை. நம்ம சொல்லி கொடுக்குற ஸ்டிச்சஸ்லாம் வந்து நீங்கள் போட்டு அதை கட் பண்ணி ஒட்டினாலே போதும். நம்மளுக்கு அதுதான் வந்து நம்மளுக்கு பின்னாடி உதவும். நம்ம அது வந்து பார்க்குறதுக்கு இல்லை நீங்கள் வந்து மற்றவங்க சொல்லிக் கொடுக்க போகிறனாலுமே அது உங்களுக்கு லைஃப் லாங் வந்து உதவும். நீங்கள் வந்து ஒரு சாதாரண ஒரு நோட்டு போட்டாலும் கூட போதும். நீங்கள் லைஃப் லாங் வச்சுக்கணும், அவ்வளோதான். மற்றபடி வந்து நம்மளுக்கு இந்த நோட்டு தான் வாங்கணுன்ற அவசியமே கிடையாது. இதான் பாருங்கள். இதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு போடும்போது இப்படி தான் வரும் ஸ்டிச்சஸ்லாம். இதை பார்த்து யாரும் வந்து பயந்துட வேண்டாம். ஏன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஆன்லைனில் கற்றுக்கிடும் போது இப்படி தான் வரும். இதை வந்து நம்ம இந்த கடைசியில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து கரெக்டாக போட்டு முடித்தோடனே அவங்களுக்கே வந்து நம்மளும் நல்லா தான் போடுறோம், கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வந்துடும், ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வந்துடும். அதனால் யாரும் பயப்பட வேண்டாம். நான் வந்து ஒரு கொஞ்சம் இன்ச்சு பை இன்ச்சு தான் சொல்லித்தர போகிறேன். நீங்கள் பயப்படாமல் நான் சொல்லித்தரது அப்படியே வந்து கற்றுக்கோங்க. புரியலனாலும் திருப்பி வீடியோ பார்த்து கற்றுக்கோங்க. என் வீடியோ இல்லை, நிறைய வீடியோ கூட பார்த்து நீங்கள் கற்றுக்கோங்க. அது உங்களுக்கு லைஃப் லாங் வந்து உதவும். ஒரு அடையாளத்தை நம்மளுக்கு உருவாக்கும். அதனால் யாருமே வந்து பாதியில் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு ஐயோ வேணாம், அது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு போயிட வேண்டாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தோணுதே ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு தோணும். ஆனால் போட ஒரு இன்ட்ரெஸ்ட் வர அது மூலிமா காசு வர நம்மளுக்கு இதை வந்து நம்மளுக்கு கற்றுக்கிட தோணும். அதனால் யாரும் ஸ்கிப் பண்ணாமல் கற்றுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து உடனே நம்ம வந்து ஆரம்பிக்க போகிறோம். நீங்கள் எல்லோரும் வந்து ரெடியாக இருங்க. நெக்ஸ்ட்டு வீடியோ நம்மளோட ஆரி வீடியோ தான்.